Dear students, plus 2 Maths, Chapter 11, Probability Distributions, நிகழ்தகவு பரவல்கள். Example 11.6. A pair of pair dice is rolled once. Finds the probability mass function to get the numbers of fours அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு டைஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோம். எப்படின்னா ஒன்ஸ் வந்து த்ரோ பண்ணுறோம். மேலே காட்டுற நம்பர்ஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, டு கெட் த நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம சொல்லணும். லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் ஹூஸ் வேல்யூஸ் ஆர் நம்பர்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம நேற்று எப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா. 1 2 3 4 5 6. அதே போல் 1 2 3 4 5 6. 1 எடுத்துகிட்டு இது கூட எல்லாமே நம்ம பேர் பண்ணி எழுதணும். அதே போல் 2 எடுத்துகிட்டு ஃபுல்லாக பேர் பண்ணணும். அதே போல் பேர் பண்ணி இங்கே எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1,1லேருந்து 1,6, அப்புறம் 2,1, அதுக்கப்புறம் 2,6, 3,1, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து 3,6, 4,1, இது எல்லாமே 4,6, அப்புறம் 5,1, 5,2 எக்ஸட்ரா அது மாதிரி போயிட்டு 5,6, 6,1, 6,2, 6,3 அது மாதிரி வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து 6,6ன்னு முடியும். இந்த சாம்பிள் ஸ்பேஸோட எண்ணிக்கை வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 36. இப்போ ரேண்டம் வேரியபிள் என்ன அப்படின்னா 4 கிடைக்கிறது வந்து ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 கிடைக்காமையே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 கிடைக்கலாம், 2 4 கிடைக்கலாம். இது வந்து ரேண்டம் வேரியபிளாக நம்ம எடுத்துக்கிறோம். 0 1 2 நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் அது கிடைச்சி. அது இப்போ 4 இல்லை அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 எதெல்லாம் இல்லையோ இங்கே பாருங்கள். இதில் வந்து ஒரு 6, இதில் ஒரு 6, அப்போ மொத்தம் 36 இருக்குது. இந்த சைடு கவுண்ட் பண்ணும்போது 6 வந்துடும். இந்த சைடு வந்து கவுண்ட் பண்ணும்போது ஒரு 6 வரும். நடுவில் சென்டரில் 4,4ன்றது காமனாக இருக்கும். அப்போ இதில் ஒரு 6, இதில் ஒரு 5, 11 வந்து 36லேருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 25 கிடைக்கும். அப்போ இந்த 25 ஈவன்ஸில் நமக்கு என்ன கிடைக்காதுன்னா 4 கிடைக்காது. ஒரே ஒரு 4 தான் கிடைக்கும். அப்படின்னா இதுலேருந்து இது ஃபுல்லாக வந்து இது மட்டும் விட்டுட்டு இதில் ஒரு 3, இதில் ஒரு 2, 5, அதே போல் இதில் ஒரு 2, இதில் ஒரு 3, 5 இந்த காமனாக இருக்கிறத விட்டோம்னா இந்த சைடு 5 வந்துடும், இந்த சைடு 5 வந்துடும். அது வந்து 10. ரெண்டுமே 4ஆக இருக்கிறதுக்கு இது மட்டும்தான். அதனால் 1 இன்வர்ஸ் இமேஜஸ். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். f of 0 அப்படின்னா 25/36, அது p of x is equal to 0. அதுக்கப்புறம் f of 1ன்றது p of x is equal to 1 which is equal to 10/36. f of 2 is equal to p of x is equal to 2 which is also equal to 1/36. இப்போ ஈச் ப்ராபபிலிட்டியுமே ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனும் greater than or equal to 0 for x is equal to 0, 1, 2. இப்போ சிக்மா f of x அது வந்து நம்ம எப்படி எழுதுகிறோன்னா f of 0 ப்ளஸ் f of 1 ப்ளஸ் f of 2. இது வந்து சிக்மா x is equal to 0 to 2 f of xன்னு எழுதிக்கலாம். எழுதும்போது f of 0 வந்து 25/36, இது வந்து 10/36, இது 1/36. மேலே இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணோம்னா 36/36 என்னது காமன் எல்சிஎம். அப்போ 1/1 இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 1ன்னு கிடச்சிரும். இப்போ f of x இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நான் டேபிள் ஆஃப் காலத்தில் இங்கே எழுதியிருக்கேன். x வந்து ரேண்டம் வேரியபிள் 0 1 2. f of x வந்து 25/36, 10/36, 1/36. இதை வந்து இன்னொரு விதமாகவும் எழுதலாம். அதாவது f of x is equal to 25/36 for x is equal to 0, 10/36 for x is equal to 1, 1/36 for x is equal to 2. இது வந்து கிராஃப் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் வேரியபிள் 0 1 2. இங்கே வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் எல்லாமே எடுத்திருக்கோம். 25/36, 1க்கு வந்து 10/36, 2க்கு வந்து 1/36 போட்டுட்டு இதெல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி வைக்கணும். தேங்க்யூ.